ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் சின்னதாகவே கட் பண்ணிட்டேன் தோல் சீவிட்டு. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த வானொலி நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 4 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வரமிளகா நல்லா செவக்க வந்ததும் இதில் நம்ம மாங்காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு வெல்லம், அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஒரு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு மாங்காய் வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முதலே கூட சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவும் நீங்கள் கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, ஒரு பொடி இது பூண்டு ஊறுகாயில் வறுத்து அரைச்சிருப்போம். அதை பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் பூண்டு ஊறுகாய் ரெசிப்பியில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த பொடி எப்படி அரைக்கணும்னு தெரியும். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொலைய மசிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் நல்லா மசிய வெந்து வந்திருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.